45ல் ரைட். செவ்வாயுடைய கடைசி சந்திரன், சாரி செவ்வாயுடைய குரு வந்துருச்சு. 45 செகண்ட் போட்டிருக்கேன். கம்மி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கொடுத்த நேரத்தை விட நியரஸ்ட் பார்த்துக்குருவோம். 4 மணி சொன்னாங்க. 47, 48, 49, 50, 51, 52ல மாறுது. 51 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரூலிங் பிரிண்டர் எடுக்கும்போது எப்போதுமே எது நியரஸ்ட்னு பாருங்க. இப்போ நியரஸ்ட்ல வச்சு அவங்க கொடுத்ததுக்கு நியரஸ்ட் அவர் சாருக்குமே அரவிந்த் சாருக்குமே நியரஸ்ட் தான் எடுத்தோம். இதுவுமே ரொம்ப இல்லை, 9 செகண்ட் தான் டிஃப்ரெண்ட் வருது. இருந்தாலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். சாதகம் சொல்லும் பொழுது எப்பொழுதுமே யார் யார் இருக்காங்கன்னு கேட்டுக்கிறேங்க. பலன் சொல்லும் பொழுது அந்த பலனுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும். யாருக்கும் மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது. பலனை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக சொல்லணும். அதே மாதிரி அவங்களுக்கு யாரும் சிரமப்படாமல் பார்த்துக்கிறேங்க. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஜாதகம் சொல்ல தெரியணும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ குழந்தை வந்து அபாசனா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மாசத்துல மேடம் அபாசனாச்சு? 6th monthல சார். மேடம் 6th monthல சார். 6ஆவது மாசத்துல. ஓகே ஓகே. என்ன ரீசன் சொன்னாங்க மேடம்? ரீசன் இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி சொன்னாங்க சார். ஓ, இல்லை இன்ஃபெக்ஷனை இப்போ உள்ள காலத்தில் நிறைய மெடிக்கல் செக்அப் பண்ணி தான் பண்ணியிருப்பீங்க. இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுங்களோ, கவனிக்காம விட்டுட்டீங்க. ஓகே மேடம். எப்போ எப்போ டைம் தெரியுமா மேடம்? ஹவர்ஸ் ஆன பீரியட் தெரியுங்களா? ஞாபகம் இருக்கா? 10:05 இருந்துட்டு வெளியில எடுத்தாங்க சார். போன மாதம் தான். ஓகேங்களா? 29 April, sir. 29. ஏப்ரல் 29. ஓகே. எதையும் பார்த்து பயந்தீங்களா மேடம்? மேடம் பயோனா எப்படி கேக்குறீங்க சார்? இல்லை எதையாவது இந்த இரவு நேரங்களில் பார்த்து ஏதாவது பயப்படுறது அந்த மாதிரி சுச்சுவேஷன் எதுவும் வாழ்ந்தீங்களான்னு கேட்குறேன். அந்த ஒரு சில மாதிரி இருட்ட எதுவும் கண்டா பயப்படுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எதுவும் அப்படி மாதிரி, ஏன்னா நீங்க நகரத்து வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக சொல்றேன், அந்த மாதிரி எதுவும் இருக்கா மேடம்? அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். எதுவும் இல்லை. பொதுவாக தைரியமா இருப்பீங்களா? முன்னாடி எல்லாம் தைரியமா தான் இருந்தேன். இப்ப கொஞ்சம் இதா வீக்கா இருக்க மாதிரி இருக்கு சார். முடி நிறைய வளர்ந்துருக்கா மேடம்? ஆமா சார், கொஞ்சம். இல்லை நிறைய இருக்கான்னு கேட்குறேன். நான் இன்னும் டைம் உங்களுக்கு எனக்கு சரியா வரல. சாருடைய ஜான் கரெக்டாக இருக்கு, உங்க டைம் சரியா வர மாட்டேங்குது. பெரியவங்களை கண்டா மரியாதை கொடுப்பீங்களா மேடம்? ரொம்ப ஆமா சார். மனசுக்குள்ள அப்பப்போ ஏதாவது குழப்பம் அந்த மாதிரி இருக்கா? ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சிட்டு இருக்கேன் சார். உங்க அத்தை எப்படி மேடம் உங்களை வச்சுக்கிறாங்க? நல்லா பாத்துக்கிறாங்க சார். நல்லா பார்த்துக்கிறாங்க. 2 பேருமே நல்லா பார்த்துக்கிறாங்களா? மாமனார் மாமியார் 2 பேரும் நல்லா பார்த்துக்கிறாங்களா? 2 பேரும் நல்லா பாத்துக்கிறாங்க சார்.
கோவம் வந்தா பயங்கரமா வருதா மேடம்? ஆமா சார். ஏதாவது தூக்கி போட்டு எரியிற பழக்கம் அந்த மாதிரி இருக்கா மேடம்? அந்த மாதிரி இப்ப எல்லாம் இல்ல. இல்ல சார். இப்ப இல்ல, முதல்ல கேட்கிறேன். ஆ, நீங்க நீங்க இருக்கும்போது. இல்ல. எப்பயுமே அந்த மாதிரி இல்ல கூட சார். பிறந்தவங்க யார் மேடம்? ஒரே பொண்ணு தான் சார். நீங்க ஒரே பொண்ணு தான். நெத்தியில ஏதாவது அடி பட்டிருக்கா மேடம்? நெத்தியில, தலையில ஏதாவது சின்ன தழும்பு இருக்கா அடிபட்டிருக்கு மேடம்? சார். என்ன மேடம்? என்ன சின்ன வயசுல அடிபட்டிருக்கு சார். அந்த தழும்பு இருக்கா மேடம்? என்ன? இருக்கு சார். எதையுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி இல்லை மேடம். லைஃப்ல நடக்கிறதா நடக்கட்டும் அப்படின்னு சும்மா ஜாலியா இருக்கிற டைப்பா? ஆ, இல்ல, இப்ப நான் கேட்கறது ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி கேட்கிறேன். சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாருன்னு வச்சுக்கிறேன். தேவையில்லாம செலவு ஆ, பண்ணக்கூடாது, தேவையில்லாம இது பண்ணக்கூடாது. நீங்க வந்து அப்படி இல்லாத மாதிரி காமிக்குது. என்ன அப்படி கொஞ்சம் ஓரளவு நல்லா செலவழிக்கலாமே அப்படி போல தோணுது. அப்படி இருக்கான்னு கேட்குறேன். இருக்கா மேடம்? ஆ, அது செலவு தோணும். பட் ஆனா அத செய்ய மாட்டேன் சார். அந்த மாதிரி. வேலை பார்க்கலையா மேடம் நீங்க? சார். நீங்க வேலை பார்க்கலையான்னு கேட்குறேன் மேடம். நான் வேலை பார்க்குறேன் சார். நீங்களும் வேலை பார்க்குறீங்களோ? ஆ, டைம் கொஞ்சம் தப்பா இருக்கேன் மேடம். கொஞ்சம் அப்பாட்ட கேட்டு சொல்லுங்க. கரெக்டான டைம் கேட்டால் தான் நல்லா இருக்கும். ஒன்று ரெண்டு தான் சரியா வருது. அதுல அபார்சனே பெருசா காமிக்கல. ஒரு 1க்கும் 7க்கும் கேதுவோட தான் தொடர்பு கொள்ளுது. கேது வந்து ஒரே நிமிஷம் இருங்க. வேற டைம் போட்டு பார்க்குறேன். கிடைச்சா பார்க்கலாம். சார் பிறந்த நேரம்னு போட்டு அதில் 54 நாழிகை 18 வினாடின்னு எவ்வளோ மென்ஷன் சார் பண்ணியிருக்காங்க. போட்டிருக்காங்க சொல்லுங்க சார். 54 நாழிகை 18 வினாடி. 18 போட்டிருக்காங்களோ? ஆ உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கா மேடம்? ஆமா சார். ஹீட் எதையுமே பாடி ரொம்ப தான் சார். எதையுமே பொதுவாக எதையுமே யோசிச்சீங்கன்னா கொஞ்சம் மைனூட்டா யோசிப்பீங்களா? ரொம்ப அந்த மாதிரி பெருசு யோசிப்பேன் சார். ரொம்ப தனிமையை ரொம்ப விரும்புவீங்களா மேடம்? ஆமா சார். சொன்னா சொன்னது மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்களா? வாக்குஸ்தானத்துல கொடுத்துட்டோம்னா ஆமா சார். மரியாதை ரொம்ப எதிர்பார்ப்பீங்களா? எதிர்பார்ப்பேன் சார். சொன்னா சொன்னது மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஆமா. கனவு நிறைய வருதா மேடம்? கனவு ரொம்ப அதிகமா வருது சார். அதிகமா வருது. ஓகே, சரிங்க மேடம். அதான் அந்த டைம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த